இங்க ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா போறா. இந்த வீட்ல ஏதோ அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு முன்னாடி வேலை செஞ்ச ஒரு பொண்ணு இந்த வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. அப்புறம் தான் இவ வந்திருப்பா. இவளுக்கும் அந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. இவள மாதிரியே வேலைக்காரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு உருவம் இவள ஒவ்வொரு நாளும் பின்தொடருது. ஏன் இந்த பேய் இவள சுத்தி சுத்தி வருது? இந்த பேய்க்கு என்னதான் வேணும்னு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. அங்க வேலைக்காரி ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு போட்டோ இருக்கும். அதை பார்த்து அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேக்குறா, இந்த பொண்ணு யாரு, இப்ப எங்க இருக்கான்னு. அதுக்கு இவ முன்னாடி வேலை பார்த்த ஒரு பொண்ணு ஒரு நாள் வீட்டை விட்டு சொல்லாம போயிட்டான்னு சொல்றாங்க. அவங்க ஏதோ மறைக்கிறாங்க. இவளுக்கும் சந்தேகம் வருது. அப்புறம் கடைசியில தான் நமக்கு தெரியும் இவளோட தங்கச்சி தான் அந்த பேயின்னு. இவ தங்கச்சி தான் இந்த வீட்ல ஃபர்ஸ்டா வேலைக்காரியா வந்திருப்பா. அப்புறம் இந்த அம்மாவுக்கு குழந்தை இருக்காது, குழந்தை பெத்துக்கிறதுக்கு முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால இவ மூலியமா ஒரு குழந்தை இந்த வீட்டுக்கு வேணும்னு முடிவு பண்ணி இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இவளை பிரெக்னென்ட் ஆக்கிடுவான். அப்புறம் குழந்தை பிறந்தப்புறம் இவ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. அப்போ இவ பார்த்துட்டு கதவை சாத்திட்டு போயிருவா. இவ செத்து போனா இந்த குழந்தை நம்மளோடதுன்னு சொல்லி வளர்க்கலான்னு யோசிச்சு அவளை அப்படியே காப்பாத்தாம விட்டுருவா. அப்புறம் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க, இந்த அம்மா, இவளோட புருஷன் எல்லாரும் சேர்ந்து இவளை அந்த வீட்டுக்கு முன்னாடியே உயிரோட புதைச்சிடுறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சியோட ஆத்மா மூலியமா தெரிய வருது. அப்புறம் இதை தெரிஞ்சு நம்ம ஆளு சும்மா இருப்பாளா? ஒவ்வொருத்தரையா கொலை பண்றா. ஃபர்ஸ்ட் அங்க வேலை பார்க்குற கிழவனையும் கிழவியையும் போட்டு தள்ளுறா. அப்புறம் ஓனர் அம்மாவோட சோழிய கத்திய வச்சு முடிக்கிறா. அப்புறம் அவளோட புருஷன்காரனையும் பாரபட்சம் பார்க்காம கொன்னுட்டு அந்த குழந்தைய, அதாவது அவளோட தங்கச்சி குழந்தைய கூட்டிட்டு கிளம்புறா. அப்புறம் தங்கச்சியை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்படியே இந்த படம் முடியுது.